In this video, we are going to discuss about the index problem 3 from the solution chapter. What is the problem? Calculate the molarity of each of the following solution. அப்போ வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. A வந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, Bல வந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு கொஸ்டின் வந்து கம்பைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏல வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 30 கிராம் ஆஃப் கோபால்ட் நைட்ரேட் வித் 6 வாட்டர் மாலிகூல் இன் 4.3 லிட்டர் ஆஃப் சொல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கோபால்ட் நைட்ரேட் வித் 6 வாட்டர் மாலிகூல். இங்கே 6 வாட்டர் மாலிகூல் என்ன இருக்குது? ஃபிசிக்கலாக கோபால்ட் நைட்ரேட் மேலே வந்து அப்சர்வ் ஆயிருக்குது. கோபால்ட்டுக்கும் நைட்ரேட்டுக்கும் இருக்கக்கூடிய பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பாண்டிங். இங்கே 6 வாட்டர் மாலிகூல்ன்றது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக அதோட சர்ஃபேஸ் வந்து நமக்கு வந்து அப்சர்வ் ஆயிருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்பவுமே நீங்கள் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து கிவன் டேட்டா வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக எழுதணும். ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது பென் வந்து பெருசாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து கொடுத்துருக்குறாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து கிவன் டேட்டா வந்து நீங்கள் எழுதுங்க. ஓகேவா? ஸோ கிவன் டேட்டா அகைன் நான் சொல்கிறேன், எப்போவுமே நீங்கள் வந்து கிவன் டேட்டா வந்து எழுதுங்க. கிவன் டேட்டா எழுதுனீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து நீங்கள் அதை அவாய்ட் பண்ணலாம். உங்களுக்கு இனிஷியலாக வந்து டைம் வேஸ்ட் மாதிரி உங்களுக்கு வந்து தெரியும். நீங்கள் போர்டு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கெமிஸ்ட்ரி வந்து நீங்கள் எழுதுறதுக்கு நிறைய டைம் வந்து இருக்கும் உங்களுக்கு. அந்த டைம் பற்றி ஒரி பண்ணிக்க வேணாம். ஈவன் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு கூட கிவன் டேட்டா எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். இது டைம் கன்சூமிங் மாதிரி தெரியும், பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய டைம் வந்து எடுத்துக்காது. ஓகே, ஸோ வந்து இந்த ப்ராக்டிஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் எப்போவுமே கிவன் டேட்டா வந்து எழுதுங்க. ஓகே, ஸோ இங்கே கிவன் டேட்டா வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? மாஸ் ஆஃப், ஓகே, ஸோ மாஸ் ஆஃப் கோபால்ட் நைட்ரேட் .6H2O which is equal to 30 கிராம் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேற என்ன கொடுத்துருக்காங்க? வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? which is equal to 4.3 லிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சூட்டபிளான வந்து ஃபார்முலா வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ என்ன ஃபார்முலா இதுக்கு சூட்டபிளான ஃபார்முலா என்னது? இங்கே நமக்கு மோலாரிட்டி தான் கேட்டுக்கிறாங்க. அப்போ வாட் இஸ் த மோலாரிட்டி? அப்போ மோலாரிட்டி which is equal to நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் solute. ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் solute divided by வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ என்னது? வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் நமக்கு என்ன கண்டுபிடினா ஃபர்ஸ்ட் நம்ம மோல்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். இங்கே சொல்யூட்ன்றது என்னது? கோபால்ட் நைட்ரேட்ன்றது தான் நமக்கு வந்து சொல்யூட். ஓகே, அப்போ நமக்கு வந்து அதோட மோல்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ மோல்ஸ்க்கு நமக்கு என்ன ஃபார்முலா? கிவன் மாஸ் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ் இல்லையா? மோல்ஸ்க்கு நமக்கு என்ன ஃபார்முலா? கிவன் மாஸ் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ். இந்த ஃபார்முலா நீங்கள் எப்போவுமே மறக்கக்கூடாது. இது நிறைய சாப்டர் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும். அப்போ கோபால்ட் நைட்ரேட் கிவன் மாஸ் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வாட் இஸ் த மாலிகுலர் மாஸ்? கோபால்ட் நைட்ரேட் மாலிகுலர் மாஸ் நமக்கு என்ன வரும்? கோபால்ட்டுக்கு வந்து நமக்கு வந்து 59 வந்து வரும். ஓகே, ஸோ கோபால்ட்டோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 59. இங்கே நைட்ரஜன் இங்கே ட்வைஸ் இருக்கு இல்லையா? அப்போ இங்கே 2 நைட்ரஜன் இருக்குது. அப்போ 2 நைட்ரஜன் நமக்கு என்னது? 28 ப்ளஸ் நமக்கு என்ன இருக்குது? இங்கே 6 ஆக்சிஜன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு ஆக்சிஜனுக்கு வந்து நமக்கு வந்து 16. அப்போ 6 ஆக்சிஜன் நமக்கு எவ்வளோ வரும்? 96 வந்து வரும். 96. ஓகே, அப்போ நமக்கு ப்ளஸ் வந்து நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மாலிகூல். ஒரு வாட்டர் மாலிகூல் வந்து நமக்கு வந்து 18 வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? ஒரு வாட்டர் மாலிகூலுக்கு 18, ஏன்னா ஆக்சிஜனுக்கு வந்து 16, 2 ஹைட்ரஜனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2, 18. அப்போ ஒரு வாட்டர் மாலிகூல் வந்து 18. ஓகேவா? அப்போ நமக்கு வந்து 10 வாட்டர் மாலிகூல் நமக்கு என்ன வரும்? 180 வந்து வரும். அப்போ 5 மாலிகூலுக்கு 90 வந்து வரும். அப்போ 5 வாட்டர் மாலிகூலுக்கு 90 வந்து வரும். 90 ப்ளஸ் ஒரு 18 போட்டால் 108 வந்து வரும். அப்போ 6 வாட்டர் மாலிகூல் நமக்கு என்ன? 108. ஓகேவா? ஸோ அந்த மேனுவல் கால்குலேஷன்லாம் நீங்கள் நிறைய கற்றுங்க. இதெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப நம்ம சேவ் ஆகும். ஓகேவா? ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 108. ஓகே, 108. இப்போ நமக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது? 59 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 28 ப்ளஸ் ஒரு 96 ப்ளஸ் 108 which is equal to 291 வந்து வருது. அப்போ கோபால்ட் நைட்ரேட்டோட மாலிகுலர் மாஸ் வந்து நமக்கு எவ்வளவு? 291 வந்து வருது. 291. அப்போ which is equal to 30 divided by 291 which is equal to 0.1031 வந்து வருது. 0.1031
0.31 மோல்ஸ் வந்து நமக்கு வந்து வருது. ஓகே, அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் நமக்கு இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.1031 வந்து கொடுத்துருக்காங்க. டிவைட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும், லிட்டரில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். இன்கேஸ் உங்கள் சொல்யூஷனில் உங்கள் ப்ராப்ளத்தை வந்து எம்எல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இங்கே 1000 வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா, உங்களுக்கு 90% என்ன கொடுப்பாங்க, எம்எல்ல தான் கொடுப்பாங்க. ரேராக ஒரு ஃபியூ ப்ராப்ளம்ஸில் மட்டும்தான் வந்து லிட்டரில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து லிட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ லிட்டரில் கொடுத்தா நீங்கள் வந்து டைரெக்டாக போட்டலாம், நீங்கள் வந்து 1000 வந்து நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணணும் அவசியம் கிடையாது. அப்போ நமக்கு வந்து 0. இது வேல்யூ வந்துருச்சு இல்லையா, டிவைடட் பை 4.3 டிவைடட் பை 4.3 போட்டிங்கன்னா உங்களுக்கு மோலாரிட்டி வந்து என்ன வருது, 0.0240 வந்து நமக்கு வந்து வருது, மோலாரிட்டி வந்து வருது. ஸோ இதான் நமக்கு வந்து ஆப்ஷன் ஏ, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஏ ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோலாரிட்டி தான் நமக்கு வந்து ஆன்சர். ஓகே, ஸோ 0.0240 வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா பி, ஆப்ஷன் பி வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, ஓகே, ஸோ பி ஆப்ஷன், இங்கே பி ஆப்ஷன் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 18. இங்கே நமக்கு பி ஆப்ஷன் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 30 ml of 0.5 molarity sulfuric acid diluted to 500 ml வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ நமக்கு ஆல்ரெடி ஒரு சொல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது நம்ம ஒரு சின்ன ஒரு ரஃப் டயக்ராம் கூட நம்ம வரைஞ்சு பார்த்துக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க, ஒரு சொல்யூஷன் வந்து ஆல்ரெடி ஒரு சொல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சொல்யூஷனில் நம்ம என்ன பண்ணால் 30 ml இருக்குது. இதோட வால்யூம் நமக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 30 ml வந்து இருக்குது. இதோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.5 மோல். இல்லை 0.5 மோல் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து சல்ஃபூரிக் ஆசிட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, H2SO4 வந்து கொடுத்துருக்காங்க. இது நமக்கு என்ன பண்ணல, எல்லா இன்ஃபர்மேஷனே கொடுத்துட்டாங்க. எவ்வளோ வால்யூம் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க, எவ்வளோ மோலாரிட்டின்னு கொடுத்துட்டாங்க, என்ன சப்ஸ்டன்ஸ்னு கொடுத்துட்டாங்க. இங்கே நம்ம புதுசாக எதுவும் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. இந்த 30 ml என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய பீக்கர் வந்து என்ன பண்ணுறாங்க 500 ml வந்து நம்ம வந்து மேக் பண்ணுறாங்க. 500 ml அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய வாட்டரை வந்து உள்ளே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ வாட்டரை உள்ளே ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், கான்சன்ட்ரேஷன் நம்ம கண்டிப்பாக மாறும். அப்போ இந்த நியூ கான்சன்ட்ரேஷன் வந்து என்னன்னு வந்து கேட்டுக்கிறாங்க. இதுக்கு வந்து 2 மெத்தட்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு இந்த ஃபர்ஸ்ட் நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ரொம்ப மோர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம் வந்து நம்ம நிறைய சேவ் பண்ணோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா வந்து இருக்குது, V1M1 which is equal to V2M2. இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இது எப்பவுமே டைலூஷன், ஒரு சொல்யூஷன் வந்து நீங்கள் டைலூஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா வந்து நமக்கு வந்து ரொம்ப மோர் யூஸ்ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலைசேஷன், ஒரு ஆசிடும் பேஸையும் நீங்கள் வந்து நியூட்ரலைசேஷன் பண்ணுறீங்கனாலும் அதில் வந்து இந்த ஃபார்முலா வந்து மோர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நியூட்ரலைசேஷன் ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து வரும். ஓகே, அசிடிட்டி பேசிட்டி வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா நம்ம டைரெக்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அசிடிட்டி பேசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து வேறு ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும். அது நம்ம இன்னொரு டைம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா டைலூஷனுக்கு நீங்கள் டைரெக்டாக அந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிடலாம். அப்போ V1M1ன்றது என்னது, அப்போ மொதல் சொல்யூஷனோட இன்ஃபர்மேஷன். V2M2 நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், ரெண்டாவது சொல்யூஷனோட இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் வந்து பண்ணுவீங்க, இந்த ஃபார்முலா நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா, அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, V1 பார்த்தீங்கன்னா வால்யூம் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 30 ml வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வாட் இஸ் த மோலாரிட்டி, 0.5 வந்து மோலாரிட்டி. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க, செகண்ட் வால்யூம் நமக்கு எவ்வளோ தேவை, 500 வந்து தேவை. இன்ட்டு நம்ம என்ன பண்ணணும், M2 தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா, M2. அப்போ வாட் இஸ் த M2 which is equal to 30 into 0.5 டிவைட் பை நமக்கு என்ன வருது 500 வந்து வருது. ஓகேவா, அப்போ நமக்கு என்ன வருது, 10 பண்ணால் 5 வந்து வரும். அப்போ 15. அப்போ 15 டிவைட் பை 500. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், which is equal to 3 divided by 100. ஓகே, 3 divided by 100. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 0.03. ஓகே, 10 பண்ணால் 0.3 வரும். அப்போ 0.03. அப்போ நியூ மோலாரிட்டி நமக்கு என்னன்னா 0.03 வந்து நமக்கு வந்து வரும். ஓகேவா, இந்த ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மேபி கரெக்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் 30 ml நீங்கள் நிறைய வாட்டர் வந்து நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க. அப்போ 0.5 விட கம்மியாக தான் வரணும். அப்போ 0.03 மோலாரிட்டி. அப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக வரதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் ஆர் தேட். ஓகே, இந்த ஆன்சர் வந்து நம்ம கரெக்டாக வந்து இருக்கும். ஓகே, அப்படி நீங்கள் வந்து கிராஸ் செக் பண்ணிக்கணும். அப்போ நம்ம கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம ஆன்சர் வந்து கரெக்டாக அப்ராக்சிமேட்டிவ் வந்து கரெக்டாக இருக்கான்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தட். ஓகே, இது வந்து நீங்கள் ப்ராக்டிக்கல் யூஸ்
பண்ணுவீங்க, இதே கூட யூஸ் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் வந்து ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன ஃபார்முலா இங்க வந்து நமக்கு மோலாரிட்டி தான் கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ மோலாரிட்டிக்கு நமக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட். ஓகே, நான் மறுபடியும் அதை எழுதல. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் என்னன்னா, சல்ஃபூரிக் ஆசிட் வந்து நமக்கு வந்து எத்தனை மோல் இருக்குன்னு நமக்கு முதல்ல தெரியணும். ஓகேவா? அப்போ இதுக்குமே நமக்கு 2 மெத்தட் இருக்கு. நான் போன தடவை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். V1 M1 போட்டா நமக்கு வந்து மில்லி மோல் வந்து நமக்கு வந்து கிடைச்சிடும் இல்லையா? அப்போ V1ன்றது என்னது 30. அப்போ நமக்கு வந்து என்ன 0.5 நமக்கு என்ன கிடைக்கும்? 0.5 மோலாரிட்டி வந்து இருக்குது. அப்போ நீங்க இதை பண்ணா நமக்கு என்ன வரும்? 15 வந்து நமக்கு வந்து வரும் இல்லையா? அப்போ 15ன்றது நமக்கு வந்து மில்லி மோல். ஓகே, அப்போ நமக்கு என்னது எவ்வளவு நமக்கு என்னது 15 மில்லி மோல். மில்லி மோல்ன்றது என்னது இன்ட்டு 10 to the power of -3 மோல்னு அர்த்தம். ஏன்னா இங்க நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் தான் நமக்கு வந்து யூஸ் பண்ணணும். இங்க நமக்கு கிடைச்சிக்கு வந்து மில்லி மோல். ஏன்னா இங்க வால்யூம் வந்து ml இருந்துச்சுன்னா நமக்கு கிடைக்கிறது மில்லி மோல்ல தான் இருக்கும். சப்போஸ் இது 30 லிட்டர்னு கொடுத்திருந்தாங்கன்னா அப்ப நம்ம வந்து மோல் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்ப இது ml கொடுத்தாங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? மில்லி மோல் தான் கிடைக்கும். அப்ப நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். டிவைட் பை நம்ம என்ன பண்றாங்க? டோட்டல் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் நமக்கு எவ்வளவு தேவை? 500 வந்து தேவை. அப்போ இன்ட்டு நம்ம என்ன பண்ணோம்? 1000 வந்து போடுறோம். ஏன்னா இங்க வந்து நம்ம என்ன பண்றோம்? ml வந்து சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம், லிட்டர்ல வந்து கிடையாது. அப்போ நீங்க என்ன பண்ணலாம்? இதை நீங்க 2ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அப்போ என்ன வரும் பார்த்தீங்கன்னா 30 இன்ட்டு 10 to the power of -3 இல்லையா? அப்போ 10 to the power of -3ன்னு நமக்கு என்ன வரும்? 0.03 மோலாரிட்டி வந்து நமக்கு வந்து வரும். ஓகேவா? இஸ் இட் கரெக்ட்? அப்போ நமக்கு 3 டிஜிட் தள்ளி புள்ளி போனோம். 1 2 ஒரு 0 போட்டுட்டோம்னா 0.03 மோலாரிட்டி வந்து நமக்கு வந்து வரும். அப்போ இதுவும் நமக்கு வந்து சேம் ஆன்சர் வந்து வருது. அப்போ இதுக்கு நமக்கு 2 மெத்தட்ஸ் வந்து இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ அதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. இதுவும் நீங்க யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்க இது வந்து யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்குதோ அதை நீங்க வந்து சூட்டபிளா வந்து நீங்க பார்த்துங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்.